பியார் சினிமா மற்றும் கோவை கிளஸ்டர்ஸ் மீடியா இணைந்து கோவையில் திரைத்துறை புத்தக நூலக துவக்கம். விழாவின் ஒரு பகுதியாக சிறந்த குறும்படங்களுக்கான தேர்வுப் போட்டியில் சிறந்த குறும்படங்களை உருவாக்கிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. கோவை ஹோப்ஸ் பகுதியில் உள்ள கிளஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மீடியா அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் திரைப்படத்துறையில் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு துறை சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் இளைஞர்களின் திரைத்துறை சார்ந்த கலை ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக கிளஸ்டர்ஸ் மற்றும் பியார் சினிமா நிறுவனம் இணைந்து கோவை குறும்பட திருவிழா போட்டிகள் நடைபெற்றது. முன்னதாக கிளஸ்டர் வளாகத்தில் பியார் சினிமா புத்தக நூலக துவக்க விழா நடைபெற்றது. இளைஞர்களின் கலை ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற குறும்பட திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் சிறந்த குறும்படங்களை குடும்பஸ்தன் திரைப்பட இயக்குனர் ராஜேஸ்வர் காளிச்சாமி மற்றும் ஓவியர் ஜீவநாதன் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டு தேர்வு செய்தனர். இந்நிலையில் தேர்வு செய்யப்பட்ட குறும்படங்கள் மற்றும் அதில் பங்காற்றிய நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா கிளஸ்டர் வளாகத்தில் நடைபெற்றது. பியார் சினிமா நிறுவனத்தின் இயக்குனர் அருண் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தேசிய விருது பெற்ற திரைப்பட ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் கலந்து கொண்டு சிறந்த குறும்படங்களை இயக்கிய இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக விழாவில் பேசிய பியார் சினிமா அருண், குறும்படங்கள் உருவாக்குவதில் தற்போது இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்த அவர், இந்திய அரசு சிறந்த குறும்படங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகைகள் குறித்து சரிவர விழிப்புணர்வு இல்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், சினிமாவின் முக்கியத்துவத்தை பற்றி கூறிய அவர், அதே நேரத்தில் குறும்படங்கள் சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். சினிமா துறையில் வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தினால் சாதித்து வெற்றி பெற முடியும் என கூறினார். திரைத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆரோக்கியமாகவே பார்ப்பதாக கூறிய அவர், தென்னிந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்திய அளவில் கால் பதித்து வருவது மகிழ்ச்சியே என தெரிவித்தார். விழாவில் கிளஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மீடியா அண்ட் டெக்னாலஜியின் நிர்வாக இயக்குனர் அரவிந்தன், சவுந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் அலெக்ஸ் ராஜா உள்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். சென்னையில் வந்து ஒரு 18 இயர்ஸாக வந்து தமிழ் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு பெரிய இயக்கத்தின் மூலமாக நாங்கள் வந்து சினிமா வந்து ஒரு பெரிய பண்பாட்டு தளமாக மாற்றி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு முக்கியமான இயக்க செயல்பாடு. அது ரொம்ப முக்கியமாக வந்து இது வரைக்கும் வந்து சினிமா எடுக்கணும் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கல்லூரியில் போய் படிக்கணும், அல்லது வந்து நீங்கள் ஒரு விதமான நிறைய பணம் செலவு பண்ணி நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த சூழல் இருந்துச்சு. பியூர் சினிமான்ற பேரில் நாங்கள் வந்து ஒரு பப்ளிகேஷன், ஒரு புக் ஸ்டோர் ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மற்ற மொழியில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப சினிமா சார்ந்த தொழில்நுட்ப புத்தகங்களையும் தமிழில் கொண்டு வந்தோம். இது என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷன் மூலமாக என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் கூட சினிமா எடுக்க முடியும். அவங்க எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போக வேணாம், லட்சம் செலவு பண்ண வேணாம், ஒரு சில போய் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ண வேணாம், ஆனால் தன்னிச்சா ஒருத்தர் படித்து படம் எடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை வந்து பியூர் சினிமா புத்தகங்கள் மூலம் நாங்கள் பண்ணோம். ஸோ அது சென்னையில் மட்டுமே எல்லாருக்கும் கிடைச்சிருந்தது. இந்தியாவிலே வேறு எங்கேயுமே இல்லாத அல்லது உலகத்துலேயே ஒரு 2வது சினிமாவுக்கும் டெடிக்கேட்டாக ஒரே புக் ஸ்டோர் வந்து பியூர் சினிமா. அதனுடைய செயல்பாடுகளை இப்போ வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் கிளஸ்டர் மீடியா கல்லூரின்னு சொல்லிட்டு பீலமேடில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியோட வளாகத்துக்கு தான் நாங்கள் வந்து பியூர் சினிமாவுடைய ஒரு புத்தக அங்காடியை தொடர்ந்துருக்கோம். இந்த புத்தக அங்காடியில் சினிமா சம்பந்தமான தொழில்நுட்ப புத்தகங்கள் எல்லாமே விற்பனைக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து லிட்ரேச்சர், இலக்கிய புத்தகங்கள், அரசியல் புத்தகங்கள்லாம் வந்து இலவசமாக படிக்கலாம். மெம்பர் ஆகிட்டு நீங்கள் இலவசமாக படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சினிமா சார்ந்த நிறைய பயிற்சி பட்டறைகள், நிறைய கலந்துரையாடல், இலவசமாக கலந்துரையாடல்கள், சினிமா சார்ந்து ஒரு A to Z ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி எல்லாமே வந்து இந்த தளத்தில் நிகழப்போகுது. இது வந்து தொடர்ச்சியாக எல்லா மாதங்களும் நாங்கள் தொடர்ந்து நிறைய நடத்த போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட சினிமாவை ஒரு ஜனநாயகப்படுத்தி டெமோக்ராட்டிக்காக மாற்றி எல்லாரும் சினிமா எடுக்கலாம், யாரும் சினிமாவை தங்களுடைய படத்தை உலக நாடுகள் கொண்டு போகலாம் அப்படின்ற அளவில் இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து செயல்பட இருக்குது.
அதில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த இப்போ பியூர் சினிமா புத்தகங்கள் தொடங்குற ஒரு நீட்சியாக வந்து நாங்கள் வந்து குறும்பட திருவிழா ஒன்று பண்ணோம். கோவை குறும்பட திருவிழான்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய குறும்படம் வந்திருக்கு. ஒரு 200 கிட்ட தோராயமாக குறும்படம் வந்ததில் நாங்கள் ஒரு 21 குறும்படங்களை ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து ஒரு 10 குறும்படங்கள் இன்றைக்கி பரிசில் கொடுத்தோம். தமிழில் வந்து குறும்படங்கள் வந்து ஒரு அதிகமாக அறியப்படாத ஒரு துறையாக இருக்குது. ஆனால் வந்து உலக நாடுகளில் ஈரான் மாதிரி நாடுகள் எப்படி சினிமாவுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் பண்ணி உலக நாடுகள் இருக்குதோ அதற்கு ஈக்குவலாக ஈரான் படங்கள் ஈக்குவலாக தமிழில் குறும்படங்கள் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த படங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நரேட்டிவாக தான் இருக்குது. ஒரு கதையை சொல்கிற படங்களாக தான் இருக்குது. ஒரு எமோஷன் கனெக்டாக மட்டும்தான் இருக்குது. பட் சினிமா அப்படிங்கிறது அது எனி ஃபார்ம், குறும்படமாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ரியாக இருக்கலாம், அது பிக்சர் ஃபிலிமாக இருக்கலாம், எனி ஃபார்ம் ஆஃப் சினிமான்றது வெறுமனே ஒரு நரேட்டிவாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து மிஸ்ஸிங் ஆகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அதை கொடுக்காம வெறுமே ஒரு நரேட்டிவாக மட்டும் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய குறைபாடாக நமக்கு இருந்துட்டு இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் தொழில்நுட்பம் வளர வளர இப்போ நாங்கள் நிறைய புத்தகங்கள் நாங்கள் எப்படி தமிழில் கொண்டு வருமோ அதை படிக்க குறும்படங்கள் மட்டும் இல்லாமல் பெரிய படங்களும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கதை இல்லாமலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியுன்ற அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமாக நகருவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த கிளஸ்டரும் பியூர் சினிமாவும் சேர்ந்து இங்கே இந்த மேடையும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது யார் யார் ட்ராமா பண்ணணுமோ இங்கே ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு புக் ஸ்டோரு பியூர் சினிமா இங்கேயும் ஒரு புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கேருந்து மெட்ராஸ்க்கு வராமல் இங்கே உள்ள சரௌண்டிங் பீப்புளெலாம் வந்து வர்றதுக்கு நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குதுங்க. நம்ம வந்து மிக தேடி படிக்க வேண்டிய புக்கெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு புத்தக அங்காடி ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் அருண், வாழ்த்துக்கள் everyone. அது ஆரோக்கியமாக தான் ஒரு விஷயம் தானே. டிஜிட்டல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது. அது நல்ல விஷயம் தானே. போஸ்ட் கரெக்ஷன் நல்ல விஷயம் தானே. பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியல. மக்கள் தரமாக இருந்தால் தரமான படங்கள் வரப்போகுது. தரமான படம் எடுத்தால் தரமான மக்கள் இருக்க போகிறாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஹார்ட் படம் எடுத்தால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. அதனால கொஞ்சம் கலவையாக கமர்ஷியலாக சேர்ந்து தான் படம் பண்ணுறாங்க. அதனால தானே எல்லாம் பார்க்குறாங்க. ஆமாம், சினிமாங்கிறது என்டர்டெய்னிங் தானே. மக்களை என்டர்டெய்னிங் பண்ணணும்ல. தேட்டருக்கு போகிறது என்டர்டெய்னிங். அதில் கொஞ்சம் சோஷியல் பார்க்கும். அதில் நம்ம அந்த அந்த என்டர்டெய்னிங்குள்ளே நம்ம என்ன சோஷியல் கருத்து சொல்லணுமோ அதை நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம். சினிமா லாங்குவேஜே கிடையாது. பாலிவுட் மட்டும் இல்லை, ஹாலிவுட்லேயும் போய் பண்ணுறாங்களே. அது வந்து ஒரு லாங்குவேஜாக கிடையாது. சினிமாங்கிறது வந்து ஒரு காமன் மொழி. அது யார் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம். எல்லாரும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தால் போதும். தன்னம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். இது ரெண்டு இருந்தாவே போதும். கோவை கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜும் சென்னை பியூர் சினிமாவும் இணைந்து கோவை குறும்பட விழாவை நாங்கள் சிறப்பாக நடைபெற்று காமிச்சிருக்கிறோம். இது முழுக்க மாணவர்களுக்காக வேண்டி மீடியா சார்ந்த படிப்புகளை மட்டும் கொடுக்கக்கூடிய கல்லூரியாக இருந்து கொண்டிருப்பதனால் இந்த மாதிரியான ஒரு விழாக்களை ஏற்பாடு செய்து இதன் வழியாக நிறைய மாணவர்களுக்கு இது இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திரைப்படம் விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இது குறும்படமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இயக்குநராகவோ சினிமாட்டோகிராஃபராகவோ எடிட்டராக வளர்வதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பது காரணத்தினால நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட சிறந்த படங்கள் வந்திருந்தது. எங்களாலேயே அது எவ்வாறு அதை ஃபில்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரண நபர்கள் அல்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான படங்களை திரையிடுவதன் மூலம் அவருடைய எதிர்கால வாழ்க்கையிலும் இது போன்ற நல்ல படங்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். அது நிமித்தமாக தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
இதில் சிறப்பம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜ் ஒரு மாணவர் வந்து படிப்பதற்காக உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதாவது அவங்க படத்துக்கு என்று வெளியில எதுவுமே தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. எல்லாமே இதுக்கு சார்ந்து உள்ளுக்குள்ளேயே எல்லாமே இருப்பதனால் அவங்க இது ட்ரைனிங்காகவே இது அதாவது எஜுகேஷனாக பார்க்காம இது ஒரு ட்ரைனிங் பிளேஸாகவே பார்த்து பல படங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா அம்சங்களும் இங்கே நிறைந்து இருப்பதன் காரணமாக இங்கே நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் வருவாங்க என்று நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறோம். அது இல்லாமல் இந்த குறும்பட திருவிழா வருகின்ற நாட்களில் நாங்கள் திரைப்பட விழாவாக கூட நாங்கள் இதை கொண்டாட காத்திருக்கிறோம். அதுவும் விரைவில் அந்த அறிவிப்பு காத்திருக்கிறது வெளிவருவதற்கு. இது போன்ற சூழ்நிலையில் இன்னும் நிறைய நாட்களில் வெவ்வேறு இடங்களில் நாங்கள் வைத்து நடத்துவதற்காகவும் திட்டமிட்டு இருக்கிறோம்.